பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அன்பும் பேரிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த மகிழ்ச்சிகரமான ஞாயிற்றுக்கிழமை காலை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய திருமண திருச்சுவ மக்களாய் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த திருவிருந்து வழிபாட்டிலே நீர் பிரசன்னராக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இந்த வழிபாட்டின் மூலமாய் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான கிருபைகளை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் பிரசன்னராக இருந்து இந்த வழிபாட்டை நடத்தி தருவீராக. ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டில் புரிந்து கொள்ளவும், நாங்கள் அதன் மூலமாய் பலப்படவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 3வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 3. உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். 3வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். உன்னதமாழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார், ஆனேச ஞானமே முதலாதாமின் பாவத்தால் விழுந்த ஜெயிக்க துணையாயினார் அஞ்ஞான அன்பிதார். மனித ஸ்வாவம் மாறவே அருளை பார்க்கிலோம், சிறந்த மானிடனாய் மானிடர்காய் சாத்தானை வென்றாரே, மானிடனாய் கஸ்தியோ பட்டார் பேரன்பிதே. கெத்சமனேயில் ரோசிலும் வேதனை சகித்தார், நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதமாலம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம், அவரின் வார்த்தை
மிகுந்த அற்புதம். நின்றபடி ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். வாழ்வும் வாய்மையுமாகிய கடவுளே, உமது மைந்தனாகிய ஆண்டவர் இயேசுவை எங்களுக்காக அனுப்பி தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரே நமது நம்பிக்கையின் தொடக்கமும் முழுமையுமாய் இருக்கிறார். உம்மில் நம்பிக்கை வைக்க அவரே எங்களுக்கு பயிற்றுவிக்கிறார். அதனால் முழுமையாக உம்மை நம்புவதற்கு வேண்டிய புரிதலை பெறுகிறோம். அவரை நம்புவதற்கும் உள்ளத்தை தாரும். அதனை பெற்றுக்கொண்டு அவர் தயவால் மாயையான பொறிகளில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக்கொள்ள உதவி செய்யும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய் ஆவியரோடும் உலகின் முடிவு மட்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய. யாத்திராகமம் 34 1 முதல் 9 முடிய. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பனை பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையில் உச்சியில் காலமே உன் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 16 வசனம் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்கள் ஆகும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 306வது பாமாலை பாடுவோம். பாமாலை 306 தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். தூய்மை பெற நாடு கர்த்தர் பாதமே நிலைத்தவர் வார்த்தை உட்கொள்ளுமே கோடி பக்தரோடு சோர்ந்தோர் தாங்குவார் யாவிலுமே தெய்வ தயை நாடுவார் தூய்மை பெற நாடு லோக கோஷ்டத்து தனி திருநாளோ அவர் பாதத்து இயேசுவை போலவாய் நோக்கியவரை பாபொருளில் காண்பார் அவர் சாயலே தூய்மை பெற நாடு கர்த்தர் நடத்த என்ன நேரிட்டாலோ அவர் பின் செல்ல இன்பம் துன்பம் நேர்ந்தோ பீடாயவரை நோக்கியவர் வாக்கே வைப்பாய் நம்பிக்கை தூய்மை பெற நாடு ஆத்மா அமர்ந்து சேந்தை செய்கையாவோ அவர்க்குட்பட்டு
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனங்கள் முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகள் ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடம் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. பிரேசலான் மகிழிக்கும் அண்ணா தலைப்பு. சத்தமாகிய கிறிஸ்துவே நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளே நான் அவளுக்கு கொடுத்தேன். அவைகள் அவர் ஏற்றுக்கொண்டு நான் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டன் வந்தேன் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. பிரைஸ் தி லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்து இருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் அனுப்பினீர் என்று விசுவாசித்தார்கள். யோவான்
17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் என கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். யோவான் 17:8. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. மகிழ்விக்கும் அண்ணா. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறேன். English. For I have given the words that which thou I have gavest me, and they received them, and know in truth that I came from thee. They believe that thou didst send me. John 17:8. நீ எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து கொடுப்பது என்று அறிகிறார்கள். 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருந்து நிச்சயமாக அறிந்து நீ என்னை அனுப்பியது என்னை விசுவாசித்திருக்கிறாங்க. யோவான் 17:8. மகிழ்விக்கும் அண்ணா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. Believing in Christ the truth, for I have given them the words which thou gavest me, and they have received them, and know in truth that I came from thee.
and they have believed them that thou didst send me. John chapter 17 verse 8. நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் திறந்து புதுப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினேன். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. Believing in Christ the truth, for I have given them the words which thou gavest me, and they have received them, and know in truth that I came from thee, and they believe that thou didst send me. John 17:8. For I have given them the words which thou give to me, and they have received them know in truth that I came from thee, and they have believed that I them the send me. John 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவைகள் அவர்களுக்கு ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவைகள் அவர்களுக்கு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினேன் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8.
நீ எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவளுக்கு கொடுத்தேன். அவைகள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமா நான் உங்களிலிருந்து பெறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமான அறிந்து நீ என்ற அழைப்பிடு என்று விசுவாசிக்கிறாங்க. லோபா 17:8. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து பெறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கின்றார்கள். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:20. For I gave them the words which you gave for me, and they received them, and they know the truth that I came from thee, and they believe that thou then sent me. John 17:8. பிரைஸ் லார்ட். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. தேங்க்யூ. க்ளோரி டு காட். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை அறிந்து நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். யோவான் 17:8. ஜெப பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். நம்முடைய இணையாயர் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள்.
கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து நிற்கின்றோம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. அதற்கு ஆதாரமாக 3 வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே பல சமய மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு கூட ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை சத்தியத்திலே இருக்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். சத்தியமாகிய ஆண்டவர் மேல், நம்முடைய கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ள அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். என்றால் இந்த சமுதாயம் என்பது அசுத்தத்தினால் நிறைந்திருக்கின்றது. ஆம், அந்த சமுதாயத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு கடலிலே ஒரு மீன் வாழ்கின்றதோ, அந்த மீன் அந்த கடல் நீரில் உப்பாக இருந்தாலும் கூட தன்னுடைய சரீரத்திலே அந்த உப்புத்தன்மையை எடுத்துக்கொள்ளாதபடி அது வாழ்கின்றதோ, அதே போல்தான் நாம் வாழ வேண்டும். ஒருவேளை நாம் வீட்டிலே வந்து மீனை சமைக்கின்ற பொழுது அது உப்பு போடாமல் நாம் சமைப்பென்றால் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அதற்கு உப்பு போடுகின்ற பொழுதுதான் அதை நீங்கள் நானும் உண்ண முடியும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என நமக்கு தெரிஞ்ச ஒன்று, வான மண்டலத்திலிருந்த பொல்லாத ஆவிகளின் சேனாதிபதியின் அசுத்தங்களும் விபச்சாரம் எண்ணங்களும் கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பிசாசின் வல்லமைகள். பிசாசு யாரை கர்ச்சிக்கலாமோ என்று சொல்லி, யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கின்றவனாய் இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களிலும் என்னிடம் நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கை என்ன? சத்தியமாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். ஒரு சிலர் பார்க்கின்ற போது மீசையை எடுக்காம அது நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அல்லது அவர்களுடைய தாடி வளர்த்தல், மற்ற காரியங்கள், வெளிப்புறமான காரியங்களிலே அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ அசுத்தங்கள் நிறைந்திருக்கின்றது. என்னால் உலகத்தின் மக்களை பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு பெரிய முனிவர் போல, தாம் பெரிய பரிசுத்தவான் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்திலோ அசுத்தங்கள் இருக்கின்றது. என்னென்னால் தான் வேதம் சொல்கிறது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு பரிசுத்தம் என்பது நம்முடைய முயற்சினால் அல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற பொழுதுதான் நம் பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு கூட்டு முயற்சி. நான் பரிசுத்தமாக இருந்து விடுவேன் என்று சொல்லி நாம் வாழ முடியாது. ஆனால் ஆவியாகிய சத்தியமாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து கொள்கின்ற பொழுது அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வருவார். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விளையாட்டு, கயிறுக்கும் போட்டி. பார்த்துருக்கீங்களா? அது இரு பக்கமும் இருக்கின்ற பொழுது
நாமும் கர்த்தரும் தேவதூதர்களும் ஊழியர்களும் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம், மறுபக்கமோ சாத்தானும் அவனுடைய சேனைகளும் நரகத்தை நோக்கி நம்மை இழுக்கின்றதா இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஜெயங்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமையும் உண்டு, கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய கடமையும் உண்டு. என்றால் நீங்கள் நானும் ஒரு சில காரியங்களே ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நாம் வாழவும் நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவருமாய் அநேக வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சத்தியத்தை நாம் அறிகின்றோமா, சத்தியத்தின்படி வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சற்று நேர தியானத்திற்காக பார்க்கின்ற பொழுது இதை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை. ஒன்று, வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை. இரண்டாவது, இரத்தத்தின் மேல் நம்பிக்கை. இரண்டாவது, இரத்தத்தின் மேல் நம்பிக்கை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை. மூன்றாவது, பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை. ஒன்று, வேத வசனத்தின்படி மேல் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் வாசித்தமே யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? நீர் அங்கு 6ஆம் வசனம் சொல்கின்றது, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்கள் உன் வசனத்தை கை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம் வாசிக்கலாமே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்து இருக்கிறார்கள். விசுவாசித்து இருக்கிறார்கள். அழகாய் பிள்ளைகள் சொன்னார்களே, அப்படினால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன் மேல் விசுவாசம் வைக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்கின்ற பொழுது இன்னும் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இன்னைக்கு வார்த்தையை நாம் உட்கொள்கின்றோமா? வார்த்தை நம் மூலமாய் வெளிப்படுகின்றதா இருக்கின்றதா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அப்படின்னா நாம் உள்நீங்கின்ற பொழுதுதான் ஒரு ருசியை நாம் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற அந்த விசுவாசம்தான் நமக்கு இந்த நாளிலே தேவையாயிருக்கின்றது. எனவே உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் பரிசுத்தம் என்பது வேதாகமத்திற்கு நாம் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பரிசுத்த வேதாகமம். இது வெறும் வேதாகம் அல்ல, பரிசுத்தம் உள்ள வேதாகமம். அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நிரம்பி இருக்கின்றது. அதை நாம் உட்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கின்றது. நாம் கேட்கின்ற வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, இது ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் வேத வசனங்கள் நமக்கு காட்டும் கண்ணாடியாக இருக்கிறது. ஒருவேளை நாம் காலையில் எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் போய் எத்தனை பேர் கண்ணாடியில் நிற்காம வந்தவங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணாடி முன்னால் நிற்காம ஆலயத்துக்கு வந்திருக்கோம்? எல்லாரும் நின்றுட்டு வந்திருக்கோம். எல்லாரும் நின்று நம்முடைய ஹேர் ஸ்டைலு, நம்முடைய ஃபேஸு எப்படியா இருக்குது, எதுவும் பவுடர் போடணுமா, இன்றைக்கி எவ்வளோலாம் மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்துக்கு எல்லாம் நின்று பார்த்து, நாங்கள்லாம் ஃபயர் ட்ரைனிங்கில் இருக்கின்ற பொழுது நாங்கள் போட்டிருக்க யூனிஃபார்ம் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் இறங்கி வருகின்ற ஒவ்வொரு படிக்கட்டிலும் அந்த பெரிய 6 அடி உயரமுள்ள கண்ணாடி இருக்கும். ஷூலேருந்து கேப் வரைக்கும் நாங்கள் போய் ப்ரேயரில் நிற்கிறோம்னாக்க எங்களுடைய ஹேர் வெளியில் கேப் போட்டாச்சுன்னா வெளியில் ஹேர் தெரியக்கூடாது. இப்போ நாங்கள் போகின்ற பொழுதே அது சரி செய்து கொண்டு போவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேத வசனம் நமக்கு கண்ணாடியாக இருக்கின்றது. நாம்
ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முன் நிறுத்துகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய ஆத்மாவின் நிலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேத வசனத்தின் கண்ணாடி முன்னால் வந்து நிற்கின்ற பொழுதுதான் அதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் நானும் அதிகாலை வேளையிலே வேதத்தை வாசிக்கின்றோமா, வேதத்தை தியானிக்கின்றோமா? இன்றைக்கு அதுதான் இல்லையே. இன்னைக்கு அதை செய்ய முடியாதபடி இன்றைக்கு சத்துருவானவன் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகின்றானே. இன்னைக்கு நம்ம என்ன செய்கின்றோம்? குடும்பமாக எந்திரிக்க முடியல, குடும்பமாக எந்திரிச்சு காலையில் ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. சரி, இரவிலே படுக்கின்ற பொழுது ஜெபிக்கலாமா? அதற்கும் எத்தனை தடைகள். ஜெப ஜீவியம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஜீவியம். நாம் ஜீவிய காலம் முழுவதுமாக ஆண்டவரோடு கூட பேசுகின்றவர்களாய், ஒரு அப்பா எப்படி தன் பிள்ளைகளிடத்தில் பேசுமோ அதே போல பேசுகின்ற பொழுதுதான் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிஞ்ச ஒன்று, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதில் தானே. தன் காத்து கொள்ள வசனத்தை கேட்பதினால் அல்ல, வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே காத்து கொள்கின்ற பொழுதுதான் அவன் அங்கு இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம், சுத்தமாய் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். எனவே வாலிப பிராயத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நம்முடைய வயது முதிர்ந்த நாளிலே, வயது முதிர்ந்து தள்ளாடி இருக்கின்ற வேளையிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய வெற்றியோ வாழ்க்கையை முடிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். வாலிப பிராயத்தில் நாம் எப்படி வாழ்ந்து விட்டு போகலாம் என்று சொன்னால், நிச்சயமாக வயது பிராயம் என்று ஒன்று உண்டு. நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு, யாருக்கும் சொல்ல முடியாது. 2025 இருக்கும், அதனால் அடுத்த வருஷம் எனக்கு வயசு கூடாது. 26 வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வயசு கூடிரும். கூடுமா கூடாதா? அப்படினால் நாம் இன்றைக்கு ஒருவேளை வயது நிமித்தமாய் நாம் எப்படி வாழலாம் என்று வாழ்ந்தால், நமக்கு வயது முதிப்பிலே நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்று சொல்லி உண்டு. அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தான் நாம் எப்படி கடந்து வந்தோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்பதை நம்மை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அது இடி முழக்கத்தின் மத்தியிலே நாம் வாசித்தோமே. எங்கே 34 யாத்திரா 34 பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், மோசையை அழைக்கின்றார், கற்பனைகளை கொடுக்கின்றார். அங்கே என்ன சொல்கின்றது? 4ஆம் வசனம். அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளை கொத்த 2 கற்பனைகளை ஏற்று அதில் எழுந்து கர்த்தர் தன் கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பனைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீலாய் மலையின் மேல் ஏறினான். 2016 சீலாய் மலையின் மேல் ஏறின அதே அனுபவம் இன்றைக்கு உண்டு. மோசே எந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரோ அதே இடத்துல அதிகாலை வேளையில் ஜெபித்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக உங்கள் மத்தியில் நிற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இதை வாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக சீனாய் மலை என்று உண்டு. அதுக்கு கூப்பிட்டு போவாங்க. எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. ராத்திரி 12 மணிக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. ராத்திரி 12 மணிக்கு தான் கைடு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. கைடு லைட் அடிச்சுட்டு போவார். அவர் என்ன லைட் அடிக்கிறாரோ அந்த ஒளியின் பாதையிலே தான் நடந்து போகணும். போய் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு கிளம்புனா அங்கே 5-5:15 போய் சேருவோம். அப்படியே கரு இருட்டு, குளிர், நல்ல உயரம், எல்லோரும் பொத்தி படுத்து கிடப்பாங்க. சூரியன் அப்படியே இருந்தால் அப்படி வரும். நம்ம நிற்கிறதுலேருந்து இப்படி இது சூரியன் வந்தோடனே பார்த்தா ஜெபம் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் குரூப்பாக ஜெபம் பண்ணுவாங்க. திருப்பி இறங்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் நிச்சயமாக யாரும் ஏற மாட்டோம். திருப்பூர்மலை பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க அந்த பாதையை விட்டு கொஞ்சம் கால் அடி வச்சா பள்ளத்தில் வந்துடுவோம். அப்போ தான் தெரியும், இதுலையா நம்ம ராத்திரி நடந்து வந்தோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மோசே 40 நாள் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் இருந்து கற்பனைகளை கை கொண்டு வந்தாரே. நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் திருவிருந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இந்த கற்பனைகளை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியறலும் என்று சொல்கிறோமே. நம்முடைய இருதயம் ஏவப்பட்ட இருதயமாக இருக்கின்றதா? அன்றைக்கு மோசே மூலமாய் நாம் பெற்ற கற்பனையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றதா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் நாம் வார்த்தையிலே எந்த சூழ்நிலையிலும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி ஆண்டவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நடக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17 வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் உண்டு, சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கின்றது. இங்கே தானே இடிக்குது.
இங்கே தானே இடிக்குது. பவுலடியார் சொல்லிட்டு போயிட்டார் தீமோத்தி சபைக்கு. என்ன சொல்கிறாரு? வேதவசனங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றது. அவைகள் ஏதோ சும்மா சொல்கிறதுக்கல்ல, அது உபதேசத்திற்காகவும், அடுத்த வார்த்தை என்ன வாசிக்கலாமே, கடிந்து கொள்ளுதலுக்கும் உண்டு, அப்புறம் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். எனவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமத்தில் இருப்பது, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறீரப்பா. என்னுடைய வாழ்க்கை நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவர், அதன் மேல் நான் நம்பிக்கை வைக்க, உம்முடைய வசனத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். உன்னால் நம்முடைய வாசனம்தான் நம்மை வழிநடத்துகின்றதாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 119 சங்கீதம் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 119 சங்கீதத்தில் 89 முதல் 96 வசனங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 92, 93 வாசிக்கலாமே. உம்மது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். சங்கீதக்காரனுடைய அனுபவம், உம்முடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் உன் துக்கத்திலே அழிந்திருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறைக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கின்ற சொன்னால் ஆண்டவருடைய வசனம்தான் நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். இரண்டாவது, இரத்தத்தின் மேல் நம்பிக்கை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கின்றது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, நகர வாசல் என்பது இஸ்ரவேலருக்கும் பிரஜாதிகளுக்கும் அது வேறாயிருந்தது. யாரெல்லாம் அங்கு இருக்கின்றார்களோ அவரெல்லாம் குஷ்டரோகம் நிறைந்தவர்களாய், அவர்கள் தங்களுடைய சரீரத்திலே வேதனை நிறைந்தவர்களாய், அவருக்கு ஊருக்கு புறம்பாக அவர்கள் இருக்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவர் வருகின்ற பொழுது யாரெல்லாம் அங்கு இருந்தார்களோ அவரெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவர் நின்றார் என்று பார்க்கின்றோம். எனவே நகர வாசலுக்கு புறம்பே தான் இருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களையும் சந்திக்க வருகின்றார் என்று சொன்னால் அவருடைய இரத்தம் அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பலி இடப்படுவதற்காக ஆடு மாடுகளின் மூலமாய் அவர்கள் இரத்தம் கொடுக்கப்பட்டு பாவ நிவாரணப்படி செலுத்தப்பட்டது. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற தேவன் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் பெற இருக்கின்றோமே, அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்மை கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதன் மேல் நம்பிக்கை வைப்போம். இந்த இரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கின்றது, இந்த இரத்தம் தான் என்னை உயிர்ப்பிக்கின்றது. அவருடைய இரத்தம் இல்லாவிட்டால் நான் ஒன்றுமல்ல, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமல்ல. என்னை இம்மட்டுமாக நடத்தி வந்த கர்த்தர் இந்த இரத்தத்தின் மூலமாய் என்னை பரிசுத்தப்படுத்த உள்ளவராக இருக்கின்றார், தூய்மைப்படுத்த உள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் பார்க்கின்ற போது யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும், இது அது அல்ல, எல்லா பாவங்களையும், என்னுடைய நிலையும் உங்களுடைய நிலையும் அழிந்திருக்க கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மை அவருடைய பந்திக்கு அழைக்கின்றார். வா மகனே, வா மகளே, உமக்காக கல்வாரியிலே நான் சிந்தின இரத்தத்தை இன்றைக்கு உனக்காக நான் கொடுக்கிறேன். நீர் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதன் மூலமாய் உன்னுடைய பாவம் சகல பாவங்களையும் நான் நீக்கி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிக்கின்றார். நமக்கு பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? தெருவில் போய் விளையாடுகின்ற பொழுது அவர்கள் மேல் புழுதி பட்டு விட்டார் என்றால் தகப்பன் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? அப்படியே படுக்க வச்சிருவாரா? நேராக கூட்டு போய் குளிப்பாட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே விடுவார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிலுவைக்கு கொண்டு போகிறார். சிலுவைக்கு கொண்டு போவது மட்டுமல்ல, சிலுவையிலே இரத்தத்தை ஊற்றி நம்மை சுத்திகரிக்கின்றார். சுத்திகரிப்பதன் மூலமாய் சிலுவையின் அடிவாரத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் ஆரம்பிக்கின்றது. நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்திலே இந்த நாளில் நிலைத்திருக்கும்படியாய் அவருடைய இரத்தம் பரிசுத்தம் உள்ள இரத்தம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து இந்த நாளிலே அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான்களாம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியபரனாகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் உருந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பயந்து பயந்து வாழ்வது பரிசுத்த ஜீவியம் அல்ல. இயேசுவின் அன்பை நினைத்து நினைத்து வாழ்வதுதான் பரிசுத்த ஜீவியம். எனவே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், அதை நாம் பார்த்து இவர்கள் பயந்து பயந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அல்ல, பரிசுத்தமுள்ள ஜீவியம் அல்ல. நமக்கு இருக்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்த ஜீவியம் வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை எதற்காக இந்த உலகத்திலே படைத்தாரோ, அவருடைய பிள்ளையாய் முத்தரித்தாரோ, அதை நாம் நிறைவேற்றுகின்றவராய், நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த கானானுக்கு நாம் செல்லத்தக்கதாய் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் நம்மேல் காமித்த அன்பை நினைத்து நினைத்து அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் சேருகின்ற பொழுது அதற்குள்ளமாய் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷமும் நமக்கு மிகுதியாக இருக்கும். எனவே வெளிப்படுத்தும் சித்தம் 7ஆம் அதிகாரம் 14 பார்க்கின்ற பொழுது அங்கு நமக்கு தெரிந்த ஒன்று, அடிக்கடி பரலோகத்தில் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று சொல்ல, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு அடக்காரதிலும் போகிறோம், தோய்த்து வெளுத்தவர்கள். அழுக்க போக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? 4 அடி சேர்த்து அடிப்போமா இல்லையா? கட்டியிருக்க சேலையில் அழுக்கு போகலன்னா என்ன பண்ணுவோம்? 4 அடி சேர்த்து அடிப்போம். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நம்மை தோய்த்து வெளுத்திருக்கின்றார். அந்த பரிசுத்தம் உள்ள இரத்தம் தான் மேல் நாம் நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்போம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் மேல் நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, நாம் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தப்பட்டிருக்கின்றோம், ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தப்படுகிறதுனாலும் என்று பார்க்கின்றோம். ரோமர் 15:15 பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகின்றோம். பரிசுத்தமாக்கப்படுகின்றதினால் அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டு, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதினால்தான் பரிசுத்த ஜபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். பரிசுத்த ஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு உகந்தவர்களாய், ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது அதை எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், நான் போவேனாகில் உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை, பரிசுத்தாவாகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் நான் உங்களுக்கு போதித்த யாவையும் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் எப்படி பண்ணாரா? கண்டித்து உணர்த்துவார். அதுதானே இடிக்குது, அதுதானே கேட்க முடியல. கண்டித்து உணர்த்துகின்ற பொழுதுதான் அதை கேட்பதற்கான மனமும் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு கண்டித்து உணர்த்தப்படுகின்ற ஆவியானவர் எனக்காக இந்த வார்த்தையை கொடுத்தார், எனக்காக இன்றைக்கு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கோ என்று அல்ல, எனக்காக என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். நோவாயின் நாட்களிலே ஜனங்கள் இருதயத்தின் நினைவுகளை சிந்தனைகளும் பொல்லாதவர்கள் என்று ஆவியானவர் உணர்த்தியும் அவர்கள் மனஸ்தாபப்படவில்லை. நோய் நாட்களிலே கடந்த கதை பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதற்காக என்ன பண்ணாரா? வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டது மட்டுமல்ல, ஜலப்பிரயத்தினால் அழிக்க தீர்மானித்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாய், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கின்றோம். எனவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது, தரிசிக்கவே முடியாது. பரலோகம் வேணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும், நரகம் வேண்டாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் பரமன் இயேசுவோடு கூட நீங்கள் நானும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க முடியாது, நிற்க முடியாது. இன்னைக்கு நம்மிடத்தில் தூய்மை உண்டோ என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் அங்கே பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 3:16-17 பார்க்கும்போது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். இது ஆலயம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் ஆலயமாய் இருக்கின்றோம், ஆவியானவர் தங்குகின்ற இடமாய் இருக்கின்றோம். அதனால்தான் நான் எந்த சூழ்நிலையிலும் நான் என்ற வார்த்தையை நான் உச்சரிப்பதே இல்லை. நாம், என்னால் எனக்குள்ளாக ஆவியானவர் உண்டு. ஒரு ஆவியானவர் எனக்குள்ளாக செயல்படுகின்ற பொழுது நான் அல்ல,
எனக்குள்ளாக இருக்கின்ற ஆவியானவரே என்னை கொண்டு செல்கின்றார். எனவே நாம் என்று நாம் வாழ்கின்ற பொழுதுதான் ஆவியான நம்மோடு கூட இடைபட முடியும். 1 கொரிந்தியர் 6:19 பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நமக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவருக்கு உரியவர்கள். ஆண்டவருக்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம், அவருக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவருக்காகத்தான் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருடைய பணி என்பது நம் மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. என்னுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையை நான் எங்கு பணிபுரிந்தாலும் ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். எனவே நாம் நம்முடைய ஆலயத்தின் சொந்தக்காரர் தேவன். அது முதலாவது உண்டு. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் தேவன், நீங்கள் நானும் அல்ல, அவர்தான். அவர் நம்மை உண்டாக்கினார், இரத்தம் கிரயம் செலுத்தி நம்மை மீண்டும் அவர் வாங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்கு ஏன் ஆவியானவரை தந்தார்? வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல, வரங்களை கொண்டு வருவதற்காக அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தப்படுத்துவது, நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் நாம் வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மையை பெற நாடு, தூய்மையை பெற நாடு என்று சொல்லி நாம் பாடினோமே. நற்செய்தி பகுதி வாசிப்பதற்கு முன்பாக நாம் 4 கவிகளை பாடினோமே. அதில் 3ஆம் கவி வருகின்றது, தூய்மையை பெற நாடு கர்த்தர் நடத்த என்ன நேரிட்டாலும் அவர் பின் செல்ல இன்பம் துன்பம் நேர்ந்தும் விடாய் அவரை நோக்கியவர் வாக்கில் வைப்பாய் நம்பிக்கை. அவரை நோக்கி உம்முடைய வாழ்க்கையை வை என்று சொல்லி நாம் பாடினோமே. அதை நாம் நிச்சயமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் நாம் பாடி ஆண்டவருடைய திருச்சமத்திலே, ஆண்டவரே இந்த நாளில் சத்திய ஆவியாகிய கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க என்னை அழைத்தீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வேத வசத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன், பரிசுத்த ஆவியின் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று சொல்லி நாம் அதன் மூலமாய் கிடைக்கின்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ, ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ நம்மை அர்ப்பணித்து எல்லாரும் ஜெப நிலையிலிருந்து நாம் 306ஆம் பாமாலையின் 3ஆம் கவியை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மித்துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்பதை கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அந்த வார்த்தையின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கவும், நீர் எங்களுக்காக சிந்தின பரிசுத்தமுள்ள ரத்தம் எங்களை மீட்டு ரட்சித்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது என்ற நம்பிக்கை இந்த நாளிலே நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களை நீர் ஆட்கொண்டிருக்கின்றீர், எங்களை வழிநடத்துகின்றீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு உரிய மக்கள் அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து கர்த்தாவே, உமக்கென்று எங்களை பரிசுத்தப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே, உம்மண்டே வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் இன்னும் பலப்பட நீர் கிருபையாய் நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்தபைகள் நல்வாழ்வுக்காகவும் அவர்கள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும்.
நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரனும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அதிகாரம் வகிப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர், ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், கைம்பெண்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான உள்ளத்திற்கு வரவழைத்தருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் பெயரை அறிக்கும் நம் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும், நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அமாத்திரத்து நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோர் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர கிறிஸ்துவின் சரீரம் ரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் ஜெபத்தின் மூலமாய் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உடன்படியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சிறுமையான நாளாக போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவை உள்ள பலியாக ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த விஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ண சுத்தமும் என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாயினாலே மறுவும் வாழ்வுகள் அறியும். கடைசி நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது ராஜ்யத்தின் ஆனத்தை அடையத்தக்கதாக உலகத்திலும் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. நிறைவு பவனி பாடலாக 212வது பாமாலை பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாமாலை 1ஆம் சரணம் 4ஆம் சரணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். பகலும் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வீயாவிக்கும் நீடுலி காணப்பட்டிக்கும் பொற்பகமாந்த யாவரும் வானொலிக் சேனை தீரனும் சாஷ்டாகம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் சாக்கிரமத்திலே பங்கு பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பலத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் அருள் தாரும். நம்பிக்கையின் தேவன் தாமே எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.